குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அது என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு, என்ன விஷயம் சார் சொல்லுங்க. 2014ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களின் முக்கிய தேவைகள் என்னென்னவோ அத்தனையான திட்டங்களையும் கொண்டு வந்திருந்தார்கள். அதில் முக்கியமான ஒன்றுதான் இந்த ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுடைய மருத்துவ காப்பீடு திட்டம். கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தினுடைய அட்டை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே, குடிமக்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்க முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார்கள். மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து மாநில அரசாங்கமும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு பல்வேறு மாநிலங்களில் சிகிச்சை அளித்து வந்தார்கள். இதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களும் உயர் சிகிச்சை பயன்பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தது. ஆனால் குறிப்பாக தமிழகம், மேற்கு வங்காளம் உட்பட மாநிலங்களில் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை அந்த மாநிலத்திலே செயல்படுத்தக்கூடாது என்ற அரசியல் உள்நோக்கத்துடன் அந்த ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். எந்த மருத்துவமனையிலேயும் இந்த மருத்துவ காப்பீடு இருக்கக்கூடிய அட்டையை கொண்டு சென்றால் மருத்துவம் கொடுக்க முடியாத அளவு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீடு திட்டமான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துடன் இணைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய மருத்துவ திட்டத்தையும் இணைத்து மியூச்சுவல் எம்ஓயு என்று சொல்லக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1.5 கோடி மக்களுக்கு தகுதியானவர்கள், 1.5 கோடி மக்கள் தகுதியானவர்கள் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலே மருத்துவ காப்பீடு பெறுவதற்கும் அதனுடைய மருத்துவம் பெறுவதற்கும் தகுதியான நபர்கள். இந்த 1.5 கோடி மக்கள், 1.5 கோடி குடும்ப அட்டைதாரர்கள், இவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க முடியாமல் கடந்த ஆட்சியிலே மிகப்பெரிய ஒரு கொடுமை விளைவிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று அரசு மருத்துவமனையில் கூட சரியான ஒரு மருத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே பலர் இளம் வயதிலே இறக்க சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் 200 வகையான நோய்களுக்கு கிட்டத்தட்ட 100-150க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத்தினுடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன்பெற முடியும். இன்றைய தினம் இந்த இரண்டும் இணைந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மருத்துவ காப்பீடும் மாநில அரசாங்கத்தினுடைய மருத்துவ காப்பீடும் இணைந்து அனைத்து மருத்துவமனைகளிலும் தமிழ்நாடு முழுவதும் இது செயல்படுத்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருப்பது மக்களுடைய நன்மைக்காக என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. இந்த அரசாங்கத்துக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது. ஆமாம், குறிப்பாக இதில் என்ன தவறான தகவல்னா, கடந்த காலத்தில் ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு மக்களுக்கு அவங்க இதுக்கு தகுதி பெற்ற நபர்கள் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கலெக்டருடைய அலுவலகம். கலெக்டர் ஆஃபீஸில் இன்சூரன்ஸுக்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உள்ளே போனீங்கன்னா பழைய கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங்கில் வலதுபுறம் அந்த இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே போய் நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் கார்டு எடுத்து கொடுங்கன்னு சொன்னாக்கா அவங்க அதை எடுத்துற மாட்டாங்க. அதெல்லாம் இங்கே எடுத்துற மாட்டாங்க, அதிலெல்லாம் பயன் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தினுடைய அட்டை தான் எடுத்து தருவாங்க. 1. 2வது, இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு சென்றால் முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை இருந்ததுன்னா அதற்கு மருத்துவம் பார்ப்பார்கள். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆயுஷ்மான் கார்டுக்கு மருத்துவம் பார்ப்பதில்லை. இருந்தாலும் எங்களுக்கு தகவல் வந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரி தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கறதில்லைன்னு சொன்னால் உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த மேனேஜ்மெண்ட்டை தொடர்பு பண்ணி அங்கே இன்சூரன்ஸ் அதிகாரி தொடர்பு பண்ணி ஏன் கொடுக்க முடியாது, கொடுங்கன்னு சொல்லும் பொழுது சில மருத்துவமனைகள் அவர்களுக்கு இந்திய மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட காரணத்தினால் அவர்களுடைய கணக்குக்காக 1-2 மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்ற பெரும்பான்மையான மக்களுக்கு பார்க்காமல் இருந்தார்கள். இப்போ என்ன அதில் ப்ராப்ளம் வரும்னாக்கா திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. ஏன்னா
தமிழ்நாட்டினுடைய மருத்துவ காப்பீடுக்கு மட்டும்தான் நாங்கள் மருத்துவம் பார்ப்போம், மத்திய அரசாங்கத்தினுடைய ஆயுஷ்மானுக்கு பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இரண்டும் இணைந்து விட்டது. இணைந்து இரண்டு அரசாங்கமும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டனால எந்த கார்டு இருந்தாலும், முதலமைச்சருடைய கார்டு இருந்தாலும் சரி, பிரதமருடைய கார்டு இருந்தாலும் சரி, இரண்டுக்கும் சேர்ந்து மருத்துவம் பார்க்கணுங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டனால அனைத்து மருத்துவமனைகளும், தனியார் மருத்துவமனைகளும் இது மருத்துவம் பார்த்து தான் ஆக வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய சில தனியார் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீட்டினுடைய தொழிலாளர்கள் அவர்கள் அவர்களுடைய பிஸ்னஸ்க்காக இந்த அரசாங்கத்தினுடைய இலவச கார்டு வந்துடுச்சுனாக்கா அவங்களுடைய பிஸ்னஸ் நடக்காதுங்கிறக்காக இதில் அதில் போனோம்னாக்கா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது, அதனால் நீங்கள் தனியாரினுடைய இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த பாரத பிரதமருடைய காப்பீடு திட்டத்தில் இந்தியா முழுவதும் பெருநகரங்களுக்கு ஒரு விதமான மருத்துவ கிளைம் கிடைக்கும், அப்புறம் கிராமப்புறத்துக்கு ஒரு விதமான கிளைம் கிடைக்கும். அது அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய ஒரு தொகை. ஆனால் இங்கு தனியார் மருத்துவமனைகள் ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கு ஒவ்வொரு விதமான தொகைகள் வாங்குகிறார்கள். ஆனால் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் மருத்துவம் கொடுக்கும் பொழுது அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய தொகை மட்டும்தான் வசூலிக்கணும். அதனால் மருத்துவமனைகள் கூட இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு ஒரு பேச்சுகள் அடிபட்டிருக்குது. அதாவது இதெல்லாம் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது மருத்துவமனைகளிலோ அல்லது யாராவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சார்ந்த ஏஜென்ட்டுகளோ அல்லது அரசாங்கத்தினுடைய ஊழியர்களோ இந்த மாதிரி மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன் கிடையாது, மருத்துவம் பார்க்க முடியாது என்று சொன்னால் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும், உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ளவும். உடனடியாக இது அரசாங்கத்துக்கு நாம் கொண்டு செல்வோம். எந்த மருத்துவமனையில் இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அந்த மருத்துவமனை நிர்வாகத்தை பார்த்து மக்களுக்கு பயன்பெறும் வகையிலே ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதி கூறுகிறேன். அதாவதுங்க, ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவைகளில் எப்படி உணவு, உடை, இருப்பிடம் தேவையோ அதே போல கல்விக்கு சரி நிகராக மருத்துவமும் தேவை. இந்த மருத்துவம் கடந்த காலங்களில், உதாரணத்துக்கு நம்முடைய கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தாலும் கூட இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அங்கே செயல்படுத்தினாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெற்றாங்க. மிகப்பெரிய நோய்களுக்கு அரசாங்கத்தினுடைய மருத்துவமனை மட்டுமல்லாது தனியார் மருத்துவமனையிலையும் மருத்துவம் பார்த்தாங்க. இது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ஆனால் தமிழகத்திலே முழுக்க இது தடை செய்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் செலவு செய்து பல லட்சம் கோடி இதற்குண்டான ஒரு தொகையை செலவு செய்திருந்தாலும் கூட அதை பயன்பெற முடியாத சூழ்நிலை தமிழகம் இருந்தது. கடந்த காலத்தில் இருக்க வைத்திருந்தார்கள். இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதை சரி செய்திருக்கிறார்கள். எனவே இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. குறிப்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, இரண்டாவது இதை வைத்து தொழில் செய்யக்கூடிய மருத்துவ துறையை சார்ந்தவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை, இரண்டுமே சேர்ந்துதான் இந்த விழிப்புணர்வாக நாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே அறிக்கை விட்டிருக்கிறோம்.